சகோதரர் ஞானராஜ் அவர்களுடைய இந்த கலந்துரையாடலில் இரண்டாவது நிகழ்வுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து அவர்களுடைய இந்த வாழ்க்கை தொழில் பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம். அண்ணே, உங்களுடைய அந்த தனியாக தொழில் துவங்குவது எந்த நிலையில் துவங்குனீங்க? அது மும்பை பட்டணத்தில் எந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு நேராக நடத்தியது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனால் இந்த ஒரு மிஷின் வச்சு வீட்டில் வேலை ஆரம்பித்தேன் இல்லையா, அப்போ நான் செய்து கொடுக்குற தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓனருக்கு என்னை பிடிச்சிருந்ததுனால 2 சட்டை தந்தது 5 தர ஆரம்பித்தாங்க. 5 தர ஆரம்பித்தது 10 தர ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு மிஷின் காணாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் மனைவிக்கு போட்டிருந்த செயின் ஏதோ கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அதை கொண்டு ஒரு மார்வாடி கடையில் அடவு வச்சு ஒரு 5 ரூபா ஒரு மிஷின் வாங்கினேன். அன்னைக்கே அது 5 பைசா வட்டி கொண்டு அடவு வச்சேன். ஏன்னா நமக்கு யாரையும் தெரியாது, மார்வாடி சொன்னதான் வேத வாக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அதை அடவு வச்சு ஒரு மிஷின் வாங்கி என் கூட வேலை பார்த்த பசங்க, நான் இந்த கம்பெனியில் வேலை பார்த்தனோ அவங்கள சைக்கிளில் முன்னுக்கு ஒருத்தன் பிறத்தர் வச்சு 2 பேரும் கொண்டு வருவேன். நைட்டில் 3 பேர் இருந்து தைப்போம். 2 பேரும் நாங்கள் தைக்க, இன்னொரு ஆள் கை வேலை பார்க்க. 5 சட்டை 10 சட்டை ஆச்சு, 10 20 ஆச்சுது. அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே வச்சு தைக்க முடியாது. நாங்கள் இருந்த சின்ன வீடு 75 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்குள்ள தான் இருந்தோம். நாங்கள் வேலை முடிக்கிறது வரைக்கும் என் மனைவி தூங்காமல் இப்படி உட்காந்துட்டு அழுதுகிட்டே உட்காந்துருப்பா. இப்படி பகல் வேலை செய்யணும், ராத்திரி வேலை செய்யணுமான்னு சொல்லிட்டு. அப்போ அதுல இருந்து சிறுக பெருக என்னாச்சுன்னா, அது இதை பார்த்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அவர் வீட்டில் கொஞ்சம் இடத்த தந்தார். அதில் 3 மிஷின் ஆக்கணும். அதை பார்த்து இன்னொருத்தர் ஏண்ட ஒரு இடம் இருக்கு வாங்கிடுங்கன்னாரு. அதில் போய் 5 மிஷின் ஆக்கணும். அது காணாம வச்சது. அதுக்கடுத்துல இன்னொரு இடத்துல தாராவியில் தான் மெத்தையில் அவங்க வீட்டுல 150 ஸ்கொயர் ஃபீட் இடத்த தந்தாங்க. அங்கே 10 மிஷின் ஆகிட்டோம். அப்போ சிறுக பெருக பழைய மிஷின் ஏதாவது வேண்டாம்னு போட்டிருக்க பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி எடுத்து அதை தொடச்சி எண்ணெய் போட்டு வச்சு அந்த மிஷினை ஓட வச்சிருது. என்னாச்சுன்னா அதுக்கு ஒரு 10 மிஷினுக்கும் ஃபுல்லாக வேலை வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கு பிறகு தான் புது மிஷின் வாங்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் 75 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்த மாற்றி 150 ஸ்கொயர் வீட்டுக்கு போனோம். 5 வருஷம் அந்த 75 ஸ்கொயர் ஃபீட் வீட்டிலேயே தான் வாழ்ந்தோம். ஏன்னா நம்முடைய பொருளாதாரத்தை வீணாக செலவழிச்சிடக்கூடாது. எது செய்தனாலுமே நம்முடைய நிறுவனத்துக்கு செய்யணும். முதல்ல அதுல இருந்து வருமானத்தை எடுத்து தான் நம்ம மற்றதை செய்யணும். அப்போ நம்ம இந்த அதுல வர வருமானத்தெல்லாம் எடுத்து ஆடம்பரமெல்லாம் செலவழிக்க மாட்டோம். அன்னைக்கு என்னைக்கு இந்த ரேஷன் கடையில வாங்கணுமோ அரிசி, அதுக்கு பிறகு கொஞ்சம் வருமானம் வந்த உடனே அன்னைக்கு 450 ரூபா செலவழிச்சோம், அதுக்கு பிறகு 650 ரூபா செலவழிப்போம். செலவையும் சிக்கனமாக. அப்போ அதையும் பயன்படுத்தி அங்க தாராள நம்ம தமிழ்காரங்க சீட்டு போடுவாங்க. அவங்ககிட்ட சீட்டு பணம் கிட்டுறது, அவங்ககிட்ட சீட்டை வாங்குறது, கூட 2 மிஷின் வாங்குறது. இப்படியே சிறுக பெருக கிட்டத்தட்ட ஒரு 82ல் ஒரு மிஷின் வச்சு ஆரம்பிச்சோம். 90க்குள்ளெல்லாம் 100 மிஷினுக்கு வேலை, எங்கிட்ட 100 பேருக்கு வேலை செய்யற அளவுக்கு கர்த்தருடைய பேர் தான் எனக்கு வேலை நிர்வாகத்தை வளர்த்துட்டோம். சரி, அப்படி உங்களுடைய தொழில் மும்பை பட்டணத்தில் வளர்ந்து வருகிற காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தாங்க? அவங்களுக்கு கல்வி சம்பந்தமான காரியங்களை நீங்கள் எப்படி முடிவு செய்து அவருடைய எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்க நினச்சிங்க? ஆனால் நான் எனக்கு 3 பிள்ளைங்க. மூத்தவன் ஆண்பிள்ளை பிள்ளை, 2வது பொட்ட பிள்ளை, அடுத்தால 3வது பையன். என்னுடைய மூத்த மகனை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நல்லா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் பாம்பேயில் சேர்த்துருந்தேன். பாம்பேயில் சேர்த்துருக்கும் போது அவனை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னால் அவன் எனக்கு முன்னால் வீட்டுக்கு வந்துடுவான். அப்போ இது பெரிய தொழில் பார்க்கணும், வீடு பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதை ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ மீட்டிங்கில் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படி இருக்குது, விட்டுட்டு வந்தாச்சுன்னா என்ன செய்யறதான், ஓடி வந்துடுறதான், படிக்க மாட்டாக்கான்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, யோத்மாலுன்ற இடத்துல என் பையன் படிக்கிறான், அந்த இடத்துல கொண்டு விடுவோம். அது என்னாச்சுன்னா வரவே முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆக சந்தோஷமா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு யோத்மாலுக்கு கூட்டிட்டு போனேன். அங்கே போனாச்சுன்னா யோத்மாலுங்கிற இடத்துல அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க மிஷினரிகளுக்கு பிள்ளைகள் படிக்கிறதுக்காக சொல்லிட்டு நிறைய ஸ்கூல் கட்டி வச்சிருக்காங்க, தங்குற இடம்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஆச்சரியமா இருந்தது. வெள்ளைக்காரங்க நம்ம மிஷினரிகளுக்கெல்லாம் இவ்வளவு உதவி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு இவனை கொண்டு அங்கே ஸ்கூலில் முடிச்சிருந்தா அவங்களோட படிப்பு எல்லாம் நல்லா இருந்தது. இவனும் அங்கே என்ன செஞ்சுக்கிட்டான், நின்றுக்கிட்டாங்கும்போது ஒவ்வொரு மிஷினரிகள்லாம் அங்கே வரும்போது ஒரு நாளில்
இவனுடைய பிறந்த நாளுக்கு அவனுக்கு கோட்டு சூட்டு நிறைய ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போயிருக்கேன். அந்த நாட்களில் அந்த நேரம் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரான். அப்போ இன்னொரு மிஷினரி வராங்க, அவங்க பிள்ளைக்கும் பிறந்த நாள்னு வராங்க. அன்னைக்கு அவங்க ஒரு 6 வாழைப்பழம் வாங்கிட்டு வராங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்க, ஏன் மிஷினரி, அவங்க எல்லாமே அரசாங்க உத்தியத்தை ராஜினாமா பண்ணிட்டு மிஷினரி ஊழியத்தை சத்தியத்தை விதைக்குதுக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கோம். எங்கள் பிள்ளைகளை கொண்டு இங்கே வந்து காசில் சேர்த்துருக்கோம், இங்கே நல்ல ஆகாரம் கொடுக்குறாங்க, நல்ல கல்வி கொடுக்குறாங்க அப்படின்னு பேசும்போது எனக்கும் மனைவிக்கும் ரொம்ப கண்ணீரில், இப்படி வெள்ளைக்காரங்க வந்து நம்ம மிஷினரிகளுக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லாம் கட்டி கொடுத்து படிக்க வச்சிருக்காங்கன்னு சொன்னா அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணி வந்திருப்பாங்கிறது எங்க ரெண்டுடைய இருதயத்துல மிகவும் படிப்புக்கு, மிஷினரி பிள்ளைகளுடைய படிப்புக்கு சம்பந்தப்பட்டதுக்கு நம்ம எப்பவும் கொடுத்து உதவணுங்கிறத நாங்க என்ன செஞ்சிருந்தோம். அன்னைக்கு எங்களுடைய ரெண்டுடைய மனசுலயும் நாங்க ஜெபிக்கும் போது கேட்டோம். நான் கேட்டேன் என் மனைவிட்ட, என்னம்மா நீ என்னம்மா இந்த மனசுல நினைச்சு ஜெபணும்? ஆமாப்பா, நானும் இந்த மிஷினரி பிள்ளைகளுக்கு நம்ம உதவணும், வாங்கி கொடுக்கணும் ஏதாவதுன்னு சொல்லிட்டு மாலை நேரத்துல அந்த பிள்ளைகள்லாம் ஸ்கூல் விட்ட உடனே வெளியே கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைகள்லாம் பண்ண வாங்கி கொடுத்துட்டு வருவோம். அப்படி பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, மிஷினரி பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வி கொடுக்கப்பட வேண்டும். ஸோ அதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்யணுங்கிற ஒரு மனநிலைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எப்படி வள்ளியூருக்கு பிஸ்னஸை கொண்டு வரணும்னு மனதில் உங்களுக்கு தோன்றியது? அதனுடைய வரலாற்று பின்னணியை என்னன்னு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அதாவது நம்ம பாம்பேல 92 பெரிய அளவில் ஒரு கலவரம் நடந்தது, மத கலவரம் நடந்தது. அப்போ மத கலவரம் நடக்கும்போது நாங்கள் கொஞ்சம் பேர் இருந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது பர்மா அகதி, சுலோன் அகதி, சிங்கப்பூர் அகதி, எங்கிருந்து வந்தாலும் தமிழன்தான் அகதியாக போய் சேர்றான ஒழிய நமக்கு ஒரு நிரந்தர வாழ்க்கை இல்லை அப்படின்னு நாங்கள் 2-3 பேர் இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பிறப்பிடத்தில் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்து வைத்துக்கிடுவோம், பாம்பேல இருப்போம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது 92 வந்து வள்ளியூரில் ஒரு இடத்த எடுத்தான். இங்கே ஒரு வீடு கட்டி இருந்துக்கிடுவோம், ஒரு சிறு தொழிலை வச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு. அப்போ வள்ளியூருக்கு வரும்போது அந்த நேரங்களில் நம்ம கம்பெனியில் இருந்து நானும் எங்கள் மனைவி பேசிகிட்டு இருந்தோடனே, நமக்கு ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் இருந்து இவ்வளவாக உயர்த்தியிருக்காரு, நாம் என்ன ஆரம்பிக்கிற கம்பெனியில் வந்து ஒரு விக்கிர ஆராதனைக்கு வைக்கவே கூடாது. நம்ம அந்த கெட்டும் போதே ஜெபத்தோட கெட்டணும், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுங்கிறத இந்த வள்ளியூர் வட்டாரத்தில் சாட்சியாக நம்ம இருக்கணும்னு நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ அவங்க நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நான் கூட அப்பவும் படுத்து தூங்கிடுவேன், அவங்க எப்பவும் முழங்காலே இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஆமாப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குன்னு நம்ம என்ன செஞ்சோன்னு வேணும், நமக்கு இவ்வளோ ஒன்றும் இல்லாமல் இருந்து இவ்வளோ ஆண்டவர் தந்திருக்காரு, நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கோன்னு வேணும்னு சொல்லி வள்ளியூருக்கு வந்தோம். வள்ளியூருக்கு வந்து கம்பெனி கட்டுறோம். கம்பெனி வந்து அண்ணன் கிருபாரனை, பால் சாலமனை 2 அண்ணன் வந்து அன்னைக்கு ஜெபம் பண்ணி நம்ம ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண அன்னைக்கு ஒரு சம்பவம் அன்னைக்கு நான் செய்ய முடியல. அடுத்த நாட்களில் அந்த இடத்த ஜெபம் பண்ணி நாங்களே ஆரம்பிச்சிட்டோம். கட்டுமான வகைகள்லாம் அது நம்ம ஊரில் அந்த கோழி எடுத்து ரத்தம் கொடுப்பாங்க, நாங்கள் எதுவுமே இந்த உலகத்துக்குள்ள என்ன செய்யறதில்லை, கொடுக்கறது இல்லை. இது ஆண்டவரால் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இடம், அவருக்கு உள்ள இடத்துல நாங்கள் எதுக்கும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சிலர் சொன்னாங்க, அப்படிலாம் நம்ம ஊரில் அப்படி நடக்காது, இது அப்படி நடக்காது. இது அப்படித்தான் நடக்கும், நாங்கள் அது ஆட்கள் இல்லை. இதே போல நாங்கள் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த ஆண்டவரை எங்கள்கிட்ட பணி செய்கிற எல்லா மக்களுக்கும் நாங்கள் சாட்சியாக பின்னன்னு நான் கணவன் மனைவியும் சொல்லணும். நாங்கள் இந்த சூழ்நிலையிலிருந்து இப்படி வளர்ந்துருக்கோம், நீங்களும் இதில் தொழில் செய்யும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்று நீங்களும் வளர முடியுங்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நின்று நான் இல்லைன்னா என் மனைவி என்ன செய்வாங்க, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிலதை சொல்லி பைபிள் உள்ள வசனங்களை சொல்லி அதில் தான் வருதேன். தாவீது ராஜா ஆடுகளுக்கு பின்னால சென்ற தாவீது ராஜா ஆண்டவர் எப்படி உயர்த்தினார்னு அடிக்கடி அதுல இருந்தா எங்க மனைவி சொல்ல ஆரம்பிப்பாங்க என்கிட்ட, அநேக மக்களை தந்திருக்காருப்பா ஆண்டவர், இவங்களுமே இவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க, தாவீது ராஜாவை போலதான் உங்களுக்கு நீங்க ஆடுகளுக்கு பின்னால நான் எப்பவும் சொல்லிட்டே இருப்பேன், நான் ஆடு மேய்க்க போனேன், ஹோட்டல்ல வேலை, இதெல்லாம் சொல்லாதுங்க, தாவீது ராஜாவை பத்தியே சொல்லுங்க, தாவீது ராஜாவை போல உங்களை ஆண்டவர் எப்படி செய்யற வசதி வச்சிருக்கிறாரு. அப்போ நாங்க என்ன பண்ணோம்னா, இப்ப நமக்கு 3 பிள்ளைங்க, 3 மிஷினை தாங்கணும், ஒரு கட்டடம் கட்டுறோம், ஒரு ஆலயம் கட்டி கொடுக்கணும், நாங்க நிறைய அள்ளி கொடுத்துட்டோம்னு சொல்றதுக்கு இல்ல, எங்களால ஆண்டவர் ஏவனது என்ன செஞ்சோம் செஞ்சு கொடுத்தோம். அந்த நாளிலிருந்தே அவர்கள் எடுத்த அடுத்த கட்ட தீர்மானத்தை உங்களுக்கு சொல்வதில்
எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. அது என்னன்னா, வியாபாரிகளோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருந்த நான் அவர்களுக்கு இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று எதை சொன்னோமோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பின்பற்ற துவங்கினார்கள். அது என்ன? காலையில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வைத்து வேலை செய்வதா இருந்தால் அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபித்து விட்ட பின்பு தான் ஃபேக்ட்ரியில் வேலையை ஆரம்பிக்கணும் என்று சொன்னோம். அப்படி அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரைக்கும் எத்தனை 100 தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி, அவர்களோடு கூட பாட்டு பாடி வேதம் வாசித்து ஜெபித்து அதற்கு பின்பு தொழிலை துவங்குவது என்பது பழக்கமாகிவிட்டது. இன்னும் தொடர்ந்து இப்படி பழக்கத்தை ஏற்படுத்துவதில் என்ன பிரச்சனைகள் வரக்கூடும், அந்த பிரச்சனைகளை கடந்து செல்லும் போது எப்படி வியாபாரத்திற்கு தொழிலுக்கு தேவன்தான் பாதுகாப்பாக இருப்பார் என்பதை நம்மோடு கூட தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள். அடுத்த நிகழ்விலே நாம் சந்திப்போம். சரிதானா? தேங்க்யூ வெரி மச்.